கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கல்லனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிகின்றதே. கல்லனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிகின்றதே. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ எனக்காய்தானோ. இமை மூடுவோம், இறை தேடுவோம். அன்பின் ஆண்டவரே, அகிலத்தை படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து இந்திரலோகத்தை படைத்து நீரே இரட்சகர் என்பதை எங்கள் கண்முன் படைத்து பாவியாகிய நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாசத்தோடு வந்து பார சிலுவையை தூக்கி கல்வாரியை நோக்கி நடந்து சென்றே. இதோ இந்த நாளிலும் இந்நாளுக்குரிய சிந்தனையை நாங்கள் புரிந்து கொள்ள எளியவன் என்னை மறைத்து கொள்ளும். நீர் வெளிப்படும். இறையேசு வழியாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சிறப்பாக அகில உலக இறைவேண்டல் நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற வேலூர் பேராயத்தின் பெண்கள் வாரியத்தையும் பேராய அம்மாவையும் அவர்களோடு இணைந்து இந்த பெண்கள் வாரியத்தின் திருப்பணியை செய்கிறவர்களையும், சிறப்பாக நம்முடைய திரு அவையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளர், உறுப்பினர்களாக தூணின விழுதுடை ஆலமரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து நீங்கள் செய்கிற இந்த திருப்பணியால் இறை அரசு இந்த உலகத்தில் கட்டி எழுப்பப்பட நீங்கள் ஒவ்வொருவரும் காரணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்பாய் வாழ்த்துகின்றேன். நீங்கள் யாவரும் அறிந்தபடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நானே பேசுவதாக தாளில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதில் இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் பார்க்கக்கூடாது. சிலுவையும். எத்தனை பேருக்கு அந்த தலைப்பு தெரியும்? இன்னைக்கு பேச போற தலைப்பு தெரிந்தவர்கள் பரவாயில்ல. இதற்காக சில ஆயிரங்களை செலவு செய்து அச்சிட்டு உங்கள் இல்லங்களை தேடி இந்த அச்சிட்ட நிகழ்வு நிரலை தந்து நீங்கள் இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக அதிக சிரத்தை எடுத்து இதை செய்கிறோம். வருகின்ற காலங்களிலே அதை நீங்கள் மிக கவனத்தோடு காணும்படியாய் உங்களை நான் அன்பாய் அழைக்கின்றேன். சிலுவையும் சீமோன் பேதுருவும். பைபிளில் சிலுவை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகிறது? திருமறையில் சிலுவை அடையாளமாகவோ உருவகமாகவோ செயல்பாட்டின் வழியாகவோ ஏதாவது ஒரு வடிவத்தில் சிலுவை எந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஏதாவது நினைவுகள் வருகிறதா? ஏதாவது கருத்துக்கு புலப்படுகிறதா? சொல்லுங்கம்மா. இயேசு சாமி சீடர்களோடு பேசும்போது
இதை சொல்றாரு. சொல்லுங்க ஐயா. யோவான் ஸ்நானகன், ரோம அரசாங்கம் சிலுவையை செய்தது, தண்டனை கொடுத்தது. அப்ப தெரியுது. அந்த காலத்தில் குற்றவாளிகளை தண்டிக்க சிலுவை முதலில் பயன்படுத்தப்படுகிறது. பாளையம் இறங்கும் பொழுது சிலுவையா? கோத்திரங்களாக பிரித்து நிற்க வைக்கும் பொழுது சிலுவையின் வடிவம் வருகிறது. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அன்பிற்கினியவர்களே, நீண்ட நேரம் நான் வெள்ளிக்கிழமையில் பேசப்போவதில்லை. மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அதிகமாக உங்களிடத்தில் நான் கேள்விகளை அள்ளி வீசாமல் நான் நேரடியாக செய்திக்கு சென்று இதை சுருக்கமாக முடிக்க, அதற்கு அடுத்து இருக்கிற அலுவல்களை நான் சந்திக்க இருக்கிறேன். கடவுள் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை தந்து அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் ஒரு தேர்ந்த ஆட்டுக்குட்டியை, 12 மாதங்கள் நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி கடவுளுக்கு பலியாக தந்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தை உங்கள் வாசல் நிலைக்காலில் மேலேயும் உங்கள் வாசல் நிலைக்காலில் 2 பக்கமும் அதை நீங்கள் பூச வேண்டும் என்று சொன்னார். அப்படி கடவுள் மேலே இரத்தத்தை அங்கே பூசினால் அந்த இரத்தம் மேலிருந்து நேரடியாக கீழே வந்து விழும். 2 பக்கமும் அந்த இரத்தத்தை வைத்தால், 2 பக்கமும் இருக்கிற அந்த இரத்தத்திற்கு ஒரு நேர்கோட்டை போட்டால் அங்கே அந்த சிலுவையின் வடிவம் வருகிறது. அந்த சிலுவையின் வடிவம் கட்டையால் அல்ல, ஆபரணங்களால் அல்ல, உலோகத்தால் அல்ல, நீரால் அல்ல, நிலத்தால் அல்ல, வேறொரு பொருளால் அல்ல. அந்த சிலுவையின் வடிவம் இரத்தத்தினால் வருகிறது. அந்த இரத்தம் சிவப்பு நிறம் உடையது. அந்த இரத்தம் உன் வாசல் காலில் பூசிவிட்டு அந்த வாசல் காலுக்குள் உள்ளே நீ இருந்தால், அந்த சிலுவையின் உள்ளே நீ இருந்தால் காக்கப்படுவாய். அந்த சிலுவைக்கு வெளியே இருந்தால் நீ அடிக்கப்படுவாய். இதுதான் உனக்கு அடையாளம் என்பதைத்தான் சிலுவை என்ற வார்த்தையை சொல்லாமல் திருமறை சிலுவையை அந்த இடத்தில் அறிமுகம் செய்கிறது. ஆக சிலுவை என்கின்ற இந்த பதம் ஏதேன் தோட்டத்தில் வரக்கூடிய உன்னுடைய ஸ்திரீயினுடைய வித்து ஒன்று வருகிறதே, அது சாத்தானே உன்னை மேற்கொள்ளும் என்று சொல்லி, வித்து என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளை என்று சொன்னேன். பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆண் மகவை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஆண் மகவு ஒன்று வரும். அந்த ஆண் மகவு இந்த சாத்தானை தோற்கடிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த சாபத்தின் வெளிப்பாட்டில் வரக்கூடிய விடுதலையின் உணர்வின் வார்த்தையிலேயே ஒரு குமாரன் ஒருவர் வருவார். அந்த குமாரனுடைய வித்துக்கும் சாத்தானின் வித்துக்கும் பகை உண்டாகும். அந்த காலால் அதை மிதிப்பார். அது அந்த மிதித்தலிலே இறந்து போகும் என்கின்ற செய்தி திருமறையில் சொல்லப்பட்டிருந்தாலும், கடவுள் வீழ்ச்சியுற்ற மானுடத்தை, வீழ்ச்சியுற்ற மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணத்தின் ஊடாக இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே, மனிதனை படைத்ததிலிருந்தே, மனிதன் வீழ்ச்சியுற்றதிலிருந்தே, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துருத்தி அடிக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்தே எப்படியாகிலும் இந்த மனிதனை மீட்டு கொள்ள வேண்டும், விடுவிக்க வேண்டும், வாழ்வு தர வேண்டும் என்கின்ற எண்ணம் கடவுளுக்கு இருந்தது. அந்த கடவுளுக்கு இருந்த அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் ஏறக்குறைய இயேசுபிரான் இந்த மண்ணிலே பிறப்பது. ஆக இயேசுபிரான் இந்த மண்ணிலே பிறந்து மனிதனை மீட்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்க வேண்டும், விடுதலை வாழ்வை தர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏதேன் தோட்டத்தில், மனிதன் ஏதேன் என்கின்ற இடத்தில் படைக்கப்பட்ட தோட்டம். எனவே அது ஏதேன் தோட்டம். அந்த இடத்திலேயே கடவுள் ஒன்றை முடிவு செய்கிறார். இந்த மனுக்குலத்தை ஒரு நாள் மீட்டாக வேண்டும். அந்த மீட்டாக வேண்டிய அந்த மனுக்குலம் ஒரு நாள்
இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் வழியாகத்தான் இவர்கள் செய்த பாவத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி, ஏன் இரத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இரத்தம் அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், ரூவாஹ் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லுக்கு புனிதம், உயிர், மூச்சுக்காற்று, ஜீவன், வாழ்வு, தண்ணீர் என்று பொருள். இங்கே கடவுள் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். அப்படி கடவுள் ஊதுகின்ற பொழுது மனிதனின் உடலிலே அந்த இரத்தம் பீரிட்டு பாய்ந்து நரம்புகளிலே புடைத்து ஒரு மனிதனாக உருவாகிறானே, அந்த இரத்தத்தில் பாவம் இல்லை, அந்த இரத்தத்தில் பழி இல்லை, அந்த இரத்தத்தில் சாபம் இல்லை, அந்த இரத்தத்தில் கொடுமை இல்லை, அந்த இரத்தத்தில் கொடூரம் இல்லை, அந்த இரத்தத்தில் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. எனவே ஆதாமுக்குள் இருந்த கடவுள் தந்த ஜீவ ஆத்மாவினுடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தமுள்ள அந்த இரத்தம் பாவம் செய்து அந்த பாவத்தினால் இந்த மனிதன் வீழ்ச்சியுற்ற காரணத்தினால் மீண்டும் பாவமில்லாத ஒரு இரத்தம் தேவைப்பட்டது. மனித உடலில் இருந்து வரக்கூடிய உயிரணுக்களால், அண்டங்களால், பிண்டங்களாக மாறினால் அதிலே பாவம் இருக்கும் என்று இறைவருக்கு தெரியும். எனவேதான் ஆண் துணை இல்லாமல் மரியாளின் வயிற்றிலே மீண்டும் தூய ஆவி, ரூவாஹ் என்கின்ற தூய ஆவியால், பரிசுத்த ஆவியால் கன்னி ஒருவளை தெரிவு செய்து அந்த கன்னியின் வயிற்றிலே தூய ஆவியாரின் துணை கொண்டு ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தையின் இரத்தத்தில் பாவமில்லை. அந்த பாவமில்லாத இரத்தம் சிந்தப்படுமானால்தான் பரிசுத்தமுள்ள இரத்தம் பாவமாக மாறியதே அந்த மனிதனை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி கடவுள் ஆண் துணை இல்லாமல் இந்த மரியாவின் வயிற்றிலே தூய ஆவியாராலே ரூவாஹ் என்னும் மூச்சு காற்றின் வழியாக ஒரு குழந்தையை படைக்கிறார். அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆக அவர் பிறந்ததிலிருந்தே சிலுவையை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருந்தார். அவர் வளர்ந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் குடும்பத்தில் இருந்தார், சகோதரர்களோடு ஒன்றித்து இருந்தார். ஆனால் அவருக்கான பயணம் என்பது அந்த தூய இரத்தத்தை அவர் சிந்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அவருக்குள் இருந்தது. அந்த வித்து, ஸ்திரீயுடைய வித்துக்கும் சாத்தானின் வித்துக்கும் பகை உண்டு. அந்த பகையிலே ஸ்திரீயின் வித்து, பெண்ணின் வித்து, தாயின் வித்து வெற்றி பெறும். ஏன் தெரியுமா? அந்த வித்து வெற்றி பெறுவதற்கு காரணம் அது பாவமுள்ள வித்து அல்ல, பரிசுத்தமுள்ள அந்த வித்து. அந்த வித்தின் வழியாகத்தான் மனுக்குலத்திற்கு விடுதலை என்று சொல்லி இந்த பயணத்தை மேற்கொண்டு போகிறார். சீமோன் பேதுரு. சீமோன் என்கின்ற இந்த அரமேய சொல்லுக்கு நாணல் என்று பொருள், வளைந்து கொடுப்பவர் என்று பொருள், கேட்பவர் என்று பொருள், பேசுவதை கவனமாக உரையை செவிமடுத்து கேட்பவர் என்று பொருள். ஆனால் சீமோன் என்கின்ற இந்த அரமேய சொல்லுக்கு நாணல் புல் என்று பொருள். எனவேதான் அவருடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஒரு புல்லை போன்று சாய்ந்து 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 போகிற ஒரு பயணம் இருந்தது. எனவேதான் சீமோனே, நீ சீமோன் என்று அழைக்கப்படக்கூடாது, நீ நாணல் புல்லாய் இருக்கக்கூடாது. சொல்லுவோர் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு உன் மனங்களிலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ ஒரு கற்பாறையை போன்று மாற வேண்டும். கேபா என்கின்ற எபிரேய சொல், கெபா என்கின்ற அரமேய சொல், கேபா என்கின்ற எபிரேய சொல்லுக்கும் கெபா என்கின்ற அரமேய சொல்லுக்கும் பாறை என்று பொருள். பெட்ரோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு உறுதியான பாறை என்று பொருள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரும் மோசேயின் பெயரும் இந்த திருமறையிலே எந்த அளவிற்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படி 4 நற்செய்தி நூலிலும் திருத்தூதர் பணி நூலிலும் 170 முறை பேதுருடைய பெயர் இந்த திருமறையில் வருகிறது என்று சொன்னால், இந்த பேதுரு திருமறையிலும் இந்த பேதுரு திருச்சபையிலும் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சீமோனாய் இருக்க போகிறோமா, பேதுருவாய் இருக்க போகிறோமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாணல் புல்லை போன்று வாழுகிற வாழ்க்கைக்குள் நம்மை நடத்தி செல்ல போகிறோமா? அல்லது உறுதியான கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு நம்பிக்கை உடையவராக, ஒரு பற்றுறுதியை கொண்டவராக
நீங்களும் நானும் இருக்க போகிறோமா? ஒரு ஆழமான கேள்வி. திருமறையிலே சீமோன் என்கின்ற பெயரிலே 4 பேர் இருக்கிறார்கள். சீமோன் என்கின்ற பெயரிலே 2 சீடர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இந்த பேதுருவாக அழைக்கப்பட்ட இந்த சீமோன், இன்னொன்று கானானியனாகிய சீமோன். நீங்கள் சீடர்களின் பட்டியலை எடுத்து படித்து பாருங்கள். இப்படி 2 பேராக இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று சீமோன் என்கின்ற பெயரிலே 2 பேர் இருந்தார்கள். இன்னொன்று யூதா என்கின்ற பெயரிலே 2 பேர் இருந்தார்கள். யூதா ஸ்காரியோத்து, யூதா என்று 2 பேர் இருந்தார்கள். இப்படி 2 பேரிலே இருக்கக்கூடிய இந்த சீமோன் பேதுரு, என்ன சிறப்பு இவருக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி போகிற அந்த பயணத்திலே இவர் எப்படி தடையாக இருந்தார், பாறையாக இருந்தார், இப்படி இவர் எப்படி நாணலாக இருந்தார், அதை சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படி இருந்தார்? இவரே தடையாக இருந்தார், ஆனால் இவரே தடமாகவும் இருந்தார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. கடவுள் நம்முடைய கடந்த காலங்களை சீர்தூக்கி பார்க்கிறவர் அல்ல. கடந்த காலத்தில் நீ இப்படி இருந்தாய், கடந்த காலத்தில் பாவம் செய்தாய், கடந்த காலத்தில் பழி இருக்கிறது, கடந்த காலத்தில் இப்படி இருக்கிறது என்று கடந்த காலத்தை மட்டுமே பார்க்கிற கடவுள் அல்ல. இதை நீங்களும் நானும் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? ராகாப்பை கேட்டு பாருங்கள். கடந்த காலத்தை கடவுள் நினைப்பதில்லை. நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்று அவர் உன்னையும் என்னையும் தேடி வருகிற கடவுளாய் இருக்கிறார் என்பதை ராகாப்பினிடத்தில் கேட்டு பாருங்கள். பேதுருவிடத்தில் கேட்டு பாருங்கள். கடந்த காலம் என்பதை கடவுள் நினைப்பதில்லை. நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்று பேதுருவிடத்தில் கேட்டு பாருங்கள். பேதுரு சொல்லுவார். இந்த பேதுரு எத்தனை ஆழம் நிறைந்த ஒரு மனிதர் தெரியுமா? பேதுருவுக்கு இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பேதுருவுக்கு இருந்த சங்கடங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சங்கடங்களை சந்தர்ப்பங்களாக மாற்றுவதற்கு பேதுருவுக்கான வாய்ப்பு பல நேரங்களில் மறுக்கப்பட்டிருக்குமோ என்று யோசிக்கக்கூடிய வகையிலே பேதுருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இந்த பேதுரு அதிக கல்வி அறிவு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. பேதுருவுக்கு நன்றாக எழுத தெரியும். 1 பேதுரு 2 பேதுருவை இவர்தான் எழுதினார். 2 மடல்களை அவர் எழுதியிருக்கிறார். 2 கடிதங்களை எழுதியிருக்கிறார். எந்த காட்சியை பார்த்து பேதுரு இந்த கடிதத்தை எழுதினார் தெரியுமா? கடைசி ராத்திரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடுப்பிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு, ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவர் செய்த சேவையை பார்த்துத்தான் இந்த 2 கடிதங்களை அவர் எழுதுவதற்கு முயற்சி எடுத்தார். இந்த பேதுருவுக்கு திருமுழுக்கு தந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுருவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து பெயரை மாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அத்தியாயம் 42ஆம் திருமொழி. யோவான் 1:42. பின்பு அவரை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு அவரை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு பேதுரு என்று அர்த்தமாம். நல்லா என் காதுல கேட்கிற மாதிரி கொஞ்சம் படிங்க. பேதுரு என்று அர்த்தமாம். ஆக பேதுருவுக்கு திருமுழுக்கு கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுருவின் பெயரை மாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுருவை அழைக்கின்ற பொழுதே இவர் எப்படி இருப்பார்? இவர் தன் பிழைப்பிற்காக இருப்பாரா, அல்லது அழைப்பிற்காக இருப்பாரா, அல்லது கடவுளின் உழைப்பிற்காக இருப்பாரா என்பதை ஏற்கனவே கடவுள் கணக்கிட்டு பார்த்து விட்டார். எனவே அவரை அழைத்து வருகின்ற பொழுதே அவரை அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவருக்கு திருமுழுக்கு தருகிறார், பெயர் மாற்றம் செய்கிறார். அவரின் மீது கடவுளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் பால் இந்த பேதுரு பயணிக்கிறார். யோவான் 9ஆம் அத்தியாயம் 29ஆம் வாக்கியம். யோவான்
9:29. மோசே உடனே கடவுள் பேசினார் என்பதை அறிவோம். இது எங்கிருந்து வந்தது என்று அறிவோம் என்று சொன்னார்கள். மறுரூப மலையிலே இயேசுபிரானோடு சென்று இந்த பேதுரு இருந்து அங்கே பார்க்கிற 3 கூடாரங்களை பார்க்கிறார். அந்த 3 கூடாரங்களை பார்த்த உடனே 3 நபர்களை பார்க்கிறார். 3 நபர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு கூடாரங்களை போட்டு நாம் இங்கேயே தங்கி விடுவோம். பார்த்த மாத்திரத்திலே ஏதாகிலும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடையவர். அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்தி விடுகிறவர். சற்று முன்பின் யோசிக்காதவர். தன்னை அவர் எந்த நிலையிலும் இதனால் என்ன பின்விளைவு வரும், இதனால் என்ன முன்விளைவு வரும், இது எங்கே எப்படி ஆகும் என்பதை குறித்து அல்ல, அப்போது என்ன நினைக்கிறாரோ அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீர் நடந்து வருகிறீரா, இதோ நானும் நடக்கிறேன் என்று அப்படியே எதிரி குதித்து தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று நினைப்பார். யோசித்து பாருங்கள். ஆண்டவரே அவர் அந்த அலையை பார்க்கிறார், காற்றை பார்க்கிறார், வீசுகின்ற காற்றையும் அங்கே வந்து மோதுகின்ற அலையையும் பார்த்தவுடனே அவிசுவாசம் வருகிறது. அவிசுவாசம் வந்தவுடனே அங்கே தண்ணீரில் மூழ்குகிறார். மூழ்கின உடனே அவர் என்ன, ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அழைக்கிறார். ஏன்? இவர் ஒரு மீனவராயிற்றே, இவருக்கு நீச்சல் தெரியாதா? இன்னொரு முறை கரையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார் என்று சொன்ன உடனே எகிரி குதித்து நீச்சல் அடித்து கரைக்கு வருவதற்காக இவர் முயற்சி எடுத்தவர் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது, உள்ளே மூழ்குகின்ற பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று இவர் கூவி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்களும் நானும் கூட பதட்டத்திலும் பயத்திலும் என்ன பேசுகிறோம் என்று சொல்லி, என்ன கேட்கிறோம் என்று சொல்லி, என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லி தெரியாமலே இந்த உலகத்தில் பல நேரங்களில் கடவுளை நோக்கி ஜெபங்களிலும் தபங்களிலும் இறைவேண்டல்களிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் கடவுளே என்று சொல்லி அவரை பார்த்து கூக்குரலிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, எத்துணை இந்த பேதுரு 2 விதமான அறிக்கைகளை சொன்னார். இந்த 2 விதமான அறிக்கைகள் மிக மிக முக்கியமானது. காலம் கடந்ததினால் முடிக்கிறேன். 2 விதமான அறிக்கைகள் மிகவும் மிகவும் முக்கியமானது. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய திருப்படி சரியாக இருக்கிறதா? கடவுள் நம்மை படைத்த நோக்கத்தோடு தான் நாம் வழி நடக்கிறோமா? சுயம் சார்ந்து, தன்னலம் சார்ந்து, பிறர் நலம் துறந்து நான் என்ன நினைக்கிறேன் என்று சொல்லி அதனூடாகவே நடக்கிறேனா? நான் நடக்கிற இந்த நடத்தை அடுத்த மக்களை பாதிக்கிறதா? அடுத்த மக்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறதா? அடுத்த மக்களுடைய நன்மை இதனாலே குலைந்து போகிறதா என்று தெரிந்து கொள்வதிலே ஒரு ஊழியனுக்கு அக்கறை இருக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியாக கேட்டுவிட்டு போயிருக்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் இறந்து போன இறைவாக்கினர் என்கிறார்கள், சிலர் யோவான் என்கிறார்கள் என்று எல்லாரும் சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், மெய்யாகவே நீர் கிறிஸ்து, நீர் மேசியா என்று சொன்னார். அப்பொழுது இயேசுபிரான் அவரை பார்த்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மாம்சமும் இரத்தமும் என்று சொன்னார் ஒரு மனுஷனை குறிக்கிற யூத முறைமை. எனவே மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, கடவுள்தான், மேசியா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறார். இதை சொன்ன பிறகு சாகப் போகிறேன், சிலுவையை நோக்கி போகப் போகிறேன் என்று சொல்லுகின்ற இயேசுபிரானுடைய வார்த்தையை கேட்டவுடனே அவர் இயேசுவை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். தனியாக அழைத்து பேசுகிறார். ஆண்டவரே, இது உனக்கு ஆகக்கூடாது. நீர் சாவதென்றால் உம்மோடு வருவோம், நீர் எங்கே போனாலும் உம்மோடு இருப்போம், உம்மை விட்டு நாங்கள் ஒரு நாளும் போய்விட மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை தந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி அப்பொழுது இயேசுபிரான் சொல்லுவார், என்று சேவல் கூவதற்கு முன் 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுவார். ஒரு நல்ல அறிக்கையை சொன்னார். ஆனால் மனுஷிக்கு பிரகாரமாக நீங்களும் நானும் யோசிக்கின்ற பொழுது, மானுட சிந்தையிலே நீங்களும் நானும் எண்ணுகின்ற பொழுது,
நம்முடைய சிலுவையை நோக்கிய பாதையிலே சில தடங்கல்கள், சில தடைகள், சில கற்கள், சில பாறைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எனவே நான் சிலுவையை நோக்கி போகிற பயணத்திலே பாறை வந்து விட்டது ஐயா, கற்கள் வந்து விட்டது ஐயா, சொற்கள் வந்து விட்டது ஐயா, அவர்கள் இதை இப்படி சொல்லிவிட்டார்கள் ஐயா, எனவேதான் நான் இதை செய்யவில்லை என்று காரணம் சொல்வதற்காக அல்ல, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி தடைகளை கடைந்து கொண்டு சிலுவையை நோக்கி நடந்து போகிற இயேசுவரான் இருக்கிறார். ஒரு குழந்தை மனதை உடையவர்தான் இந்த சீமோன் பேதுரு. ஒரு குழந்தையை போன்று நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னார். நேரமானதினால் முடிக்கிற. சேவல் கூவுகிறது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே மனமுடைந்து இந்த பேதுரு அழுகிறார். ஆண்டவரே, நீ சொன்ன பொழுது நான் அப்பொழுது உம் வார்த்தை பெரியது என்று நான் நினைக்கவில்லை. நான் சத்தமாய் பேசுவதினால் என் வார்த்தை பெரியது என்று நான் நினைத்தேன். மனம் கசந்து ஒரு குழந்தையை போன்று அழுதார். நாம் எவ்வளவு பெரிய மனிதராயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டம் பதவி செல்வாக்கில் இருந்தாலும், யார் இந்த பேதுரு? இந்த பேதுரு தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரே, எழுந்த உடனே தூதர்களை பார்த்து மார்க் 16:6 தூதர் சொல்லுவார், நீ போய் சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல். சீடர்கள் என்று சொல்லிவிட்டால் அதிலே பேதுரு அடக்கம் இல்லையா? சீடர்களுக்கு சொல் என்று சொன்னால் அதிலே ஒருவர் தானே பேதுரு. ஆனால் இங்கே குறிப்பாக தேவ தூதன், இறை தூதர், விண் தூதர், வான் தூதர், ஏஞ்சல் சொல்லுகிறாரே, நீ போய் சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து மட்டும் பேதுருவை நேசிக்கவில்லை, தூதர்களுக்கு கூட பேதுருவின் மீது ஒரு கண்ணும் ஒரு கவனிப்பும் ஒரு பொறுப்பும் இருந்திருக்கிறது. எனவே அந்த பொறுப்பு இருந்த காரணத்தினால்தான் நீ சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல் என்று சொன்னார். கடைசி ராத்திரியிலே யூத முறைமையிலே ஒரு வீட்டிற்கு விருந்தாளி வந்தால், நல்லா கவனிச்சுங்க, யூத முறைமையில் ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அந்த விருந்தினரை கால்களை கழுவி அந்த கால்களை துடைப்பதற்கும் கைகளை துடைப்பதற்கும் துவாளைகள், டவல் தர வேண்டும், துணி தர வேண்டும், கால்களை பணியாளர் கழுவ வேண்டும். ஒரு வீட்டிற்கு விருந்தாளி வந்தால், விருந்தினர் வந்தால் இதை இப்படி கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது யூத முறைமை. இப்பொழுது எல்லோரும் கலிலேயாவில் இருந்து, கானாவூரில் இருந்து, பல்வேறு இடங்களில் இருந்து ஒன்றாக திரண்டு எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். எருசலேம் என்பது யூத முறைமையை கடுமையாக ஒரு எழுத்து நெறிப்பிடராமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் இந்த எருசலேம். எருசலேமில் வந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு சீடர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இயேசுவை பொறுத்தளவில் அவர்கள் விருந்தினர்கள். என்ன விருந்தினர்கள் தெரியுமா? இதுதான் அவருக்கு கடைசி விருந்து. வாய்ப்பு இருந்தால் அந்த கடைசி விருந்தன்று அதனுடைய சிறப்புகளை நான் உங்களுக்கு பேசுகிறேன். வந்து அமர்ந்திருக்கிற இவர்கள், ஏன் நம்மில் யார் பெரியவன் என்கின்ற விவாதம் வந்தது தெரியுமா? நாம் எல்லாருமே சீடர்கள், நாம் எல்லாருமே பெரியவர்கள், இப்போது விருந்துக்கு வந்திருக்கிறோம், இங்கே நம்மை யார் கால்களை கழுவி வரவேற்பது என்று அவர்களுக்குள் இந்த எண்ணம் வந்த காரணத்தினால்தான் யார் பெரியவன் என்கின்ற அந்த தர்க்கம் அங்கே வந்தது. சாதாரணமாக வரவில்லை. கால்களை கழுவுவதற்கு வேலைக்காரன் இங்கே யார்? நாம் எல்லாரும் இந்த வீட்டிலே, மேல் வீட்டிலே கூடியிருக்கிறோம். நம்முடைய கால்களை கழுவுவதற்கான வேலைக்காரன் யார்? அங்கே இருந்த யாரும் முன் வரவில்லை. எல்லாரும் நானே பெரியவர்கள் என்று நினைத்தார்கள். இயேசுபிரான் அதை பயன்படுத்தி ஒரு துவாலையை, ஒரு டவலை எடுத்து தன் இடுப்பிலே சுற்றி அவர் கால்களை கழுவினார். அப்பொழுது கூட பதட்டப்படுகின்ற பேதுரு, படபடவென்று பேசுகின்ற பேதுரு,
தான் நினைப்பதை அப்படியே கொட்டிவிட நினைக்கின்ற பேதுரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவல் ஆகாது என்று சொன்னார். நான் உன் கால்களை கழுவாது போனால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் என் கைகளையும் என் தலைகளையும் கழுவும் என்று மீண்டும் பதட்டப்படுகிறார். என் அன்பின் இறை மக்களே, நீங்களும் நானும் கூட கடவுள் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நிதானமாய் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசுபிரான் அந்த மாதிரியை காண்பித்து விசாரணைக்கு கொண்டு போல செல்லப்படுகிறார். ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு பணிப்பெண், ஒரு வேலைக்காரி ஒருவள் பேதுருவை பார்த்து, ஐயா, நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று சொன்னார். அதிகாரிகள் சொல்லவில்லை, ஆளுமை பீடத்தில் இருக்கிறவர்கள் சொல்லவில்லை, ஆசாரியர்கள் சொல்லவில்லை, ரபிக்கள் சொல்லவில்லை, ரபுனிக்கள் சொல்லவில்லை, லேவியர்கள் சொல்லவில்லை, மூப்பர்கள் சொல்லவில்லை. ஆலோசனை சங்கத்தில் 72 பேர் இருக்கிறார்களே, செனகரிப் சன்ஹாத்ரின் சங்கம், அதிலே இருந்து ஒருவர் சொல்லவில்லை. சாதாரண ஒரு பணிப்பெண் சொல்லுகிறார், நீயும் அவரோடு இருந்தவர் தானே. உடனே சொல்லுகிறார், இல்லை, நான் இல்லை என்று சத்தியம் பண்ணி தூற்றவும் படிக்கவும் செய்தார். அன்பிற்கினியானவர் இணையோர்களே, என் அன்பின் இறை மக்களே, கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, 3 ஆண்டுகள் என்னோடு கூட இருந்தாய் அல்லவா? 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 99 ஆண்டுகள், 86 ஆண்டுகள், எத்தனை உன் வயதோ அத்தனை ஆண்டுகள் நான் உன்னோடு இருந்தேன். நீ என்னோடு இருந்தாய் அல்லவா? என்னை தெரியாது என்று சொல்லுகிறாய். இது எத்துணை வலி! அவருக்கு எவ்வளவு மனம் வலித்திருக்கும். ஓடி ஒளிந்தவளை குறித்து அவர் யோசித்திருக்க மாட்டார். இயேசுபிரான் காட்டி கொடுத்து விட்டு காணாமல் போனவனை குறித்து கூட அவர் யோசித்திருக்க மாட்டார். இவ்வளவு தூரம் என் பின்னால் வந்து, இவ்வளவு தூரம் என்னோட கூட நீ பயணித்து என்னை காட்டி கொடுத்தவனை விட என்னை தெரியாது என்று மறுதளிக்கிறாயே, இது எவ்வளவு துரோகம் தெரியுமா? எவ்வளவு துரோகம் தெரியுமா? ஆனால் இந்த பேதுரு இதை செய்தார். அப்பொழுது கூட தான் செய்தது தவறு என்று உணர்ந்து மனம் கசந்து அழுதார். ஆக பதட்டத்திலும் பயத்திலும் சூழ்நிலைகள் தனக்கு எதிராக மாறுகின்ற பொழுதும், நண்பர்கள் நமக்கு எதிராக மாறிவிட்டு போகின்ற பொழுதும், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இந்த பேதுரு இருந்தார். அதே நிலையில் இன்றைக்கு நீங்களும் நானும் சில நேரங்களிலே இருப்போம். அதே சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையிலே வரும். அதே நிலை உங்களோடும் என்னோடும் வந்து மோதுகின்ற பொழுது நம்முடைய செயல்கள் எதுவாக இருக்கிறது? நான் சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி புதன்கிழமை அருளுரையிலே கட்டாயம் அதை சாவு ஆயர் குடும்பத்திற்கு வரக்கூடாது என்று இருக்கிறதா? துக்கம் ஆயர் குடும்பத்திற்கு வரக்கூடாது என்று இருக்கிறதா? துயரம் ஆயருக்கு வரக்கூடாது என்று இருக்கிறதா? கஷ்டம் ஆயருக்கு வரக்கூடாது என்று இருக்கிறதா? பல்வேறு விதமான இழப்புகள் ஆயருக்கு வரக்கூடாது என்று இருக்கிறதா? கடவுளின் பிள்ளைகளுக்கு இது எதுவுமே நிகழக்கூடாது என்று இருக்கிறதா? இல்லையே. இவைகள் எல்லாம் வருகின்ற பொழுதும் கூட சிலுவையை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்திலே சின்ன சின்ன கற்களை வைத்து கொண்டு தடைக்கற்கள் இருக்கிறது, எடைக்கற்கள் இருக்கிறது. நான் இதை தாண்டி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நீங்களும் நானும் தேங்கி நின்று விடுகிறோமா? இல்லை. இதையும் தாண்டி இயேசுபிரான் போகிறார். இதையும் தாண்டி அவர் கடந்து போய் சிலுவை மரணத்தை பார்க்கிறார். சிலுவை மரணம் என்பது ஒரு கொலை.
அதை அந்த நாளில் பார்ப்போம். உயிரோடு எழுகிறார். யோவான் 21ஆம் அத்தியாயம் 5-6 வாக்கியத்தை எடுத்து படியுங்கள், பார்க்கலாம். யோவான் 21:5-6. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று. அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் படகின் வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. அன்பானவர்களே, வாழ்க்கையிலே வெறுமையோடு நான் வருகிறேன், விரக்தியோடு வருகிறேன், ஏமாற்றத்தோடு வாழ்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். காலமெல்லாம் இரவெல்லாம் கஷ்டப்பட்டேன், காலமெல்லாம் கஷ்டப்பட்டேன். மிஞ்சியது வெறுமை, மிஞ்சியது ஏமாற்றம், மிஞ்சியது தோல்வி, மிஞ்சியது ஒன்றுமில்லை. என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று நீர் கேட்கிறீர். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. வெறுமை, வெறும் கை, வெறும் படகு, வெறும் வலை, வெறும் மனிதனாய் நிற்கிறேன். ஐயா, என் கைகளில் ஒன்றுமில்லை ஐயா. நான் சொல்லுகிறேன், படகின் வலது பக்கமாக நீ போடு. ஏன் உன் வாழ்க்கையில் இடது பக்கமாய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? வலது பக்கமாய் போடு. அப்பொழுது மீன்கள் வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக வருகிறது. உடனே கடலில் இறங்கி குதித்து பேதுரு ஓடி நீச்சல் அடித்து கரை வருகிறார். பேதுருவை பார்த்து இயேசுபிரான் கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? என் ஆட்டுக்குட்டிகளை விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, பக்தியிலே இப்பொழுதுதான் வருகிறார்களே, வரப்போகிறார்களே, அவர்கள்தான் ஆட்டுக்குட்டிகள். ஆடுகள் ஏற்கனவே பக்தி வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறோமே, அவர்கள்தான் ஆடுகள். பக்தியிலே தேர்ந்து வளர்ந்து முதிர்ந்தவர்கள் ஆடுகள். ஆட்டுக்குட்டிகள் இப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துவ அன்பிலே நிலைத்து பிழைத்து தப்பித்து திருமுடுக்கின் வழியாக அந்த நம்பிக்கையில் வருகிறார்களே, அவர்கள்தான் ஆட்டுக்குட்டிகள். பார்த்து கேட்கிறார் பேதுருவை பார்த்து. பேதுருவை இயேசுபிரான் எப்படி பார்த்திருப்பார்? அவர் கண்ணை நேராய் பார்த்து, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டிருப்பார். ஆமாண்டவரே என்று சொன்னார். இரண்டாம் முறை பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, நீ என் மீது அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாண்டவரே என்று சொன்னார். மூன்றாவது முறை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவாய் மனம் வெதும்பி 3 முறை மறுதலித்து விட்டு போனவன் தானே. இதை உன்னை பார்த்து 3ஆம் முறை கேட்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? என் அன்பின் நிறை மக்களே, எனக்கு சிலுவை அதுதான் முடிவு. எனக்கு சிலுவை பாதை அதுதான் முடிவு. எனக்கு சிலுவை மரணம் அதுதான் முடிவு இல்லை. உயிரோடு எழுந்தாலும் என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார் என்று தேடி வருகின்ற இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இயேசுவை தேடி போகவில்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள், வந்து போனவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இயேசு இவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தேடி போகிறார். 3வது முறை பேதுருவை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உரையாடல் நடக்கிறது. ஏற்கனவே 2 முறை பேதுருவை பார்த்து விட்டார். 3வது முறை பார்க்கின்ற பொழுது 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா என்று. என் அன்பின் நிறை உறவுகளே, இந்த சீமோன் பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆல்காட் திரு அவையில் அமர்ந்திருக்கிற என் இறை மக்களே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? நீங்கள் என் மீது அன்பு செய்கிறீர்களா? நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா?
துண்டு கட்டி இயேசுபிரான் செய்த சேவையை வைத்துத்தான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படியுங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5:5. அந்தபடியே இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இது எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையை, துண்டு கட்டி கால்களை கழுவிய தாழ்மையை பார்த்த இந்த பேதுரு இந்த இளைய சமுதாயத்திற்கு, இயேசுவின் அன்பிலே வரக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்த்து, இறை மக்களை பார்த்து, நம்பிக்கை உடையோரை பார்த்து பேதுரு எழுதுகின்ற கடிதம் மற்ற கடிதங்கள் எல்லாம் தெசலோனியருக்கு, எபேசியருக்கு, கலாத்தியருக்கு என்று ஒவ்வொரு பட்டணங்களிலே வாழ்ந்த கொரிந்தியருக்கு என்று எழுதப்பட்ட கடிதம். பேதுருவின் கடிதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இறை மக்களுக்குமான பொதுவான கடிதங்கள். எனவேதான் கீழ்ப்படிதலை பார்த்து, அந்த கீழ்ப்படிதலுடைய தாழ்மையை அறிந்து மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அன்பு செய்கிறீர்களா? தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா, பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார். அவருடைய மனைவியை பேதுரு கண்ணுக்கு முன்பதாகவே கொலை செய்தார்கள். அப்பொழுது பேதுரு மனைவியை பார்த்து சொன்னாராம், அம்மா, உயிர்த்த ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நீ விதை. ரோமிலே தான் அவருடைய மனைவியை கொலை செய்தார்கள். இன்றைக்கும் பேதுருவின் பெயரால் மிகப்பெரிய பசிலிக்கா, ஒரு பேராலயம், அவர் கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஒரு தேவாலயமாய் இன்றைக்கும் ரோமில் இருக்கிறது. சீடர்களிலே 2 கல்லறைகள் மீது கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் உலகத்தில் உண்டு. அதில் ஒன்று ரோமில் உண்டு, இன்னொன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னையில் உண்டு. எனவே அப்போஸ்தலருடைய கல்லறை நிலத்திற்கு அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பின் நிறை மக்களே, நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே அவரை நேசியுங்கள், அவரை யாசியுங்கள், திருமுறையை இந்த கோணத்தில் வாசியுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கிறோம். உம் வார்த்தை எங்கள் வாழ்வாக மாற வேண்டும். எளியவனை மறைத்தீர், நீர் எங்களோடு கூட பேசினீர். இயேசுனுடைய மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே. ஆமென், ஆமென்.